நம்ம குதிக்கால் இருக்கு இல்லையா, அந்த குதிக்காலில் அன்பேரபிள் பெயின் இருக்கும். இது எப்போ அதிகமாக இருக்கும்னு சொன்னால், அவங்க நைட்டு படுத்து எந்திரிச்சிட்டு காலையில் எந்திரிக்காங்க இல்லையா, அப்போ வந்து காலை ஊனவே முடியாது. மாற்றுமுறை மருத்துவர்களையோ இல்லை அலோபதி மருத்துவத்திலேயோ அதிகமான ட்ரீட்மெண்ட் கிடையாது. பட் இதில் வருமத்தில் வந்து ரொம்ப மிக எளிமையாக ஒரு 3 நாள் 4 நாள்லேயே வந்து இதை சரி செஞ்சிடலாம். குகுத்தி வருமத்தை பண்ணுறப்ப உங்களுக்கு அந்த குதிக்கால் வலிக்கும் சரியாக போயிடும். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பித்த வெடிப்பு, காலில் சிலவங்களுக்கு பித்த வெடிப்பு இருக்கும் இல்லையா, பெரும்பாலும் பித்த வெடிப்பு இருக்கும். அந்த பித்த வெடிப்பு வந்து சரியாக போயிடும். இந்த உப்பு குதி வருப்பம் சொன்னோம் இல்லையா, இதை வந்து கேர்ஃபுல்லாக இன்னொருத்தவங்கள வச்சு தான் பண்ணணும். அவங்கள செல்ஃபாக பண்ண முடியாது. செல்ஃபாக பண்ணுறதுக்கும் கொஞ்சம் லைட்டாக பண்ணிக்கலாம். பட் நீங்கள் அடுத்தவங்க வச்சு பண்ணுறது ரொம்ப நல்லது. அல்லது வந்து முறையாக படித்த வர்மக்கலை ஆசன்ட்டு பண்ணிங்கன்னா இன்னும் நல்ல சிறப்பாக இருக்கும். அதை வந்து நான் எப்படின்னா உங்களுக்கு டெமோ பண்ணி காட்டுறேன். ஹெல்த் கஃபே தமிழ் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா குதிக்கால் வலி இருக்குது. குதிக்கால் வலி, இந்த குதிக்கால் வலி அப்படின்னு சொன்னால் கால்கேனியல் ஸ்பர். அதனுடைய சிம்டம்ஸ் என்ன இருக்குன்னு சொன்னால், நம்ம குதிக்கால் இருக்கு இல்லையா, அந்த குதிக்காலில் அன்பேரபிள் பெயின் இருக்கும். இது எப்போ அதிகமாக இருக்குன்னு சொன்னால், அவங்க நைட்டு படுத்து எந்திரிச்சிட்டு காலையில் எந்திரிக்காங்க இல்லையா, அப்போ வந்து காலை ஊனவே முடியாது. அவங்களா ரொம்ப நேரம் அவங்களா ப்ரெஷர் பண்ணிட்டு தான் அதை வந்து கால் எடுத்து வைப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் நடந்து பழகிட்டாக்கா அந்த வலி போயிடும். திருப்பி எப்பாச்சும் உட்காந்து எழுந்திரிச்சாலோ இல்லை படுத்து எழுந்திரிச்சாலோ அந்த வலி வந்து ரெக்கரன்ஸாக இருக்கும். இது அதிகமாக கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இது ஜென்ரலி பெண்களுக்கு அதிகமாக இருக்கும். அதாவது எப்போ வரும்னா ஒரு 40-45 இந்த ஏஜில் தான் அதிகமாக இருக்கும். ஸோ இதை வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். குதிக்கால் வலி அப்படின்னு சொன்னால் கால்கேனியல் ஸ்பர் அப்படின்னு சொல்கிறோம் ஆங்கிலத்தில். இல்லை கால்கேனியம் அப்படிங்கிற ஒரு எலும்பு இருக்குது. அந்த எலும்பில் இந்த ஹேர்லைன் திக்னஸில் புதிய வளர்ச்சி இருக்கும். அந்த வளர்ச்சி தான் நம்ம வந்து அந்த வலியை வந்து போக்குவதற்கு. இதுக்கு வந்து மற்ற மாற்றுமுறை மருத்துவர்களையோ இல்லை அலோபதி மருத்துவத்திலேயோ அதிகமான ட்ரீட்மெண்ட் கிடையாது. பட் இதில் வருமத்தில் வந்து ரொம்ப மிக எளிமையாக ஒரு 3 நாள் 4 நாள்லேயே வந்து இதை சரி செஞ்சிடலாம். இது முறையாக படித்த வர்மக்கலை ஆசான்ட்ட போய் நீங்கள் அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணும். அப்படி வர்மக்கலை ஆசான் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் நானே ஒரு சின்ன எக்ஸசைஸ் சொல்லி தர்றேன். அந்த எக்ஸசைஸை பண்ணாலே உங்களுக்கு சரியாக போயிடும். இதை வந்து ஒரு கேஸ் ஸ்டடி சொல்ல விரும்புகிறேன். எங்கள் வீட்டுக்கு எதிர்த்தாவில் ஒரு டீச்சர் இருந்தாங்க. அந்த டீச்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதே ப்ராப்ளம், இதே சிம்டம்ஸ், காலத்தை வைக்க முடியல. அவங்களும் போயிட்டு அலோபதி ட்ரீட்மெண்ட் அதுக்கு இதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு சரியாக போகலை. இப்போ நான் என்ன பண்ணேன், அவங்கள வந்து வர வச்சுட்டு ஒரு 6 நாள் வந்துட்டு நீடில் போட்டு விட்டேன். நீடில் போட்டு வருமம் பண்ணி விட்டேன். அக்குப்பஞ்சர் நீடில் போட்டு வருமம் பண்ணி விட்டேன். ஒரு 6 டேஸில் அவங்களுக்கு 100% சரியாக போயிடுச்சு. 100% சரியாக போச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணால், நாங்கள் எழுத்த விடனால காசு வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் பணமே அவங்க ஃபீஸே வாங்கலை. அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, ஒரு பாக்ஸில் வந்து அந்த 6 நாளைக்குள்ள ட்ரீட்மெண்ட்டுக்குள்ள பணத்தை கொண்டு வந்து வச்சு அந்த பாக்ஸ் வச்சுட்டு போயிட்டாங்க. ஏதோ ஸ்வீட் வாங்குறான்னு நினச்சி பார்த்தா அதுக்குள்ள பணம் இருக்குது. இந்த கால்கேனியல் ஸ்பர் வந்து நீங்கள் ஈஸியாக எளிமையாக குணப்படுத்திக் கொள்ள முடியும். இது நான் உடற்பயிற்சி சொல்லித்தரேன். அது இல்லாமல் நீங்கள் செல்ஃபாக பண்ணுறதுக்கு இன்னொரு டெக்னிக் சொல்லித்தரேன். எருக்கை இலை இருக்கு இல்லையா, எருக்கை இலை அது கிடைக்கும். அந்த எருக்கை இலையை பறிச்சுட்டு வந்துட்டு ஒரு செங்கல் ஒன்று எடுத்துக்கணும். எருக்கை ரெண்டையும் ரெடியாக வச்சுட்டு அந்த செங்கலை வந்து என்ன பண்ணணும்னா நல்லா சூடுபடுத்தும். எப்படி சூடுபடுத்தணும், கொஞ்சம் இலத்தெல்லாம் இருக்கு இல்லையா, அதை போட்டு பற்ற வச்சுட்டாலே அது வந்து செங்கல் சூடாயிரும். அந்த செங்கல் சூடாகிறதுக்கு மேலே இந்த எருக்கை இலையை வைக்கணும். எருக்கை இலையை வச்சுட்டு இந்த காலை வந்து அதை வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து சரியாயிரும். இது 2 நாளைக்கு 3 நாளைக்கு நீங்களே சுய சிகிச்சை மாதிரி பண்ணிக்கலாம். ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும். அது ஏன்னா இந்த சூடு வந்து அதிகமாக வேறு இடத்துல படிச்சுனா வலிக்கும். அதனால தான் நீங்கள் செங்கலை சூடுபடுத்தி அதில் எருக்கை இலையை வச்சு அதை வந்து அது மேலே இந்த குதிகாலை வந்து வைக்கணும். அதை வந்து பண்ணிக்கிறங்க. இல்லை எருக்கை இலை கிடைக்கல அப்படின்னு சொன்னால் ஏதாச்சும் ஒரு இலைன்னு சொன்னாக்க இப்போ வாழலைனாக்க ஒரு 2-3 இலையை வச்சுக்கணும். வாழை இலைனாக்க 2 மடித்து அதை வச்சுக்கணும். வாழை இலையோ இல்லை மா இலையோ இல்லை பலா இலையோ ஏதாச்சும் ஒரு நல்ல பச்சை இலைகளை வந்து அதை வச்சுட்டு அதை வச்சிங்கன்னா ரொம்ப நல்லா சரியாக போயிடும். இந்த உப்பு குத்தி வரும்னு சொன்னோம் இல்லையா, அந்த உப்பு குத்தி வருமத்தை பண்ணுறப்ப உங்களுக்கு அந்த குதிக்கால் வலிக்கும் சரியாக போயிடும். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பித்த வெடிப்பு, காலில் சிலவங்களுக்கு பித்த வெடிப்பு இருக்கும் இல்லையா, பெரும்பாலும் பித்த வெடிப்பு இருக்கும். அந்த பித்த வெடிப்பு வந்து சரியாக போயிடும். அது இல்லாமல் இடுப்பு சார்ந்த வலிகள் இருக்கு இல்லையா, அது சரியாக போயிடும். சயாட்டிகா பெயின், இடுப்பு தொடை நரம்பு வாதம் சொல்கிறோம்ல, அதுக்கும் சரியாக போயிடும். இது இல்லாமல் உடல் உள்ள உறுப்புகள் எல்லாமே அது நல்லா செயல்பட ஆரம்பிச்சுட்டு அதனால வந்துட்டு ஆரோக்கியம் பெறுவார்கள். இதை வந்து டெய்லி நீங்கள் கூட செய்யலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. உடற்பயிற்சி வந்து செய்கிற மாதிரி இந்த டெக்னிக் வந்து நீங்கள் டெய்லி பண்ணுறப்ப வந்து பண்ணணும். இந்த உப்பு குதி வரப்போம் சொன்னோம் இல்லையா, இதை வந்து கேர்ஃபுல்லாக இன்னொருத்தவங்கள வச்சு தான் பண்ணணும். அவங்கள செல்ஃபாக பண்ண முடியாது. செல்ஃபாக பண்ணுறதுக்கும் கொஞ்சம் லைட்டாக பண்ணிக்கலாம். பட் நீங்கள் அடுத்தவங்க வச்சு பண்ணுறது ரொம்ப நல்லது. அல்லது வந்து முறையாக படித்த
வர்மக்கலை ஆசனத்தை பண்ணிங்கன்னா இன்னும் நல்ல சிறப்பாக இருக்கும். அதை வந்து நான் எப்படின்னு நான் உங்களுக்கு டெமோ பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த குதிக்கால் வலிங்கிறது இங்கே தான் வலிக்கும். அவங்களாம் காலையில் எழுந்திரிச்சு என்ன பண்ணுவோம், இப்படியே அவங்களாம் மஜாஜ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நார்மலுக்கு வரும். அது என்ன ட்ரிக் பண்ணு சொன்னால், இங்கே பாருங்கள், இதை வந்துட்டு இந்த கையை எப்படி வச்சுக்கணும், இந்த கையை நல்லா தாங்கிக்கிறணும். அதான் இஷ்டம். பிடித்து குத்திங்கன்னா வலியை ஏற்பட்டுரும். இதை நல்லா தாங்கிக்கிறோம் இந்த விரலால். இது உப்பு குத்தி வரும்னு பேர். இங்கே பார்த்தீங்களா 1 இதை குத்தையில் பாருங்கள், இந்த கையை என்ன பண்ணு பாருங்கள், 2 3 4 5 6 7 8 9 அவ்வளோதான். இதை காலை மேலே ஒரு 4 நாளைக்கு 5 நாளைக்கு பண்ணினாலே 100% குதிகால் வலி வாழ்க்கையில் இருக்காது. இங்கே பார்த்தீங்களா, இப்படி வச்சுட்டு என்ன பண்ணணும்னு சொன்னால், இந்த இது வந்து 3 4 5 6 7 8 9 10 இதில் இனிகல் பண்ணிக்கிறோம். இப்படி பண்ணிங்கனாலும் உங்களுக்கு குதிகால் வலி சரியாக போயிடும். குதிகால் வலி இதுமாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இந்த காலுக்கு 9 இந்த காலுக்கு 9 காலை மாலை பண்ணிக்கிறங்க. அந்த உப்பு குத்தி வரம் பண்ணிவிட்டு நீங்கள் செல்ஃபாக இந்த எக்ஸசைஸ் பண்ணுறப்ப 100% குதிகால் வலியே இருக்காது. உப்பு குத்தி வரம் பண்ணுறதோ நான் சொல்கிற எக்ஸசைஸ் பண்ணுறப்ப யார் பண்ணலாம்னா எல்லாருமே பண்ணலாம், எக்ஸப்ட் ஆஸ்டியோபோரோசிஸ் உள்ளவங்க. இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் தான் என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அந்த எலும்பு இருக்கு இல்லையா, எலும்பில் வந்து கொஞ்சம் ஸ்மால் ஓட்டை போட்டிருக்கும். அதாவது பிரிட்டில்னஸ் வரும், உடையக்கூடிய தன்மை வரும். அதான் ஆஸ்டியோபோரோசிஸ்னு சொல்கிறோம். இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் எப்போ வரும், யாருக்கு வரும் அப்படின்னு சொன்னால், கால்சியம் குறைபாடு இருக்கு இல்லையா, கால்சியம் சத்து குறைபாடு இருக்கவங்களுக்கு வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் வரும். இந்த கால்சியம் வந்து நம்ம உடம்புல வந்து போன்ஸ்லையும் டீத்லையும் இருக்குது, பல்லுலையும் எலும்புலையும் இருக்குது. ஒரு மனிதருக்கு வந்து 12 கிலோ போன் டென்சிட்டி இருக்கும், 12 கிலோ வெயிட் இருக்கும். ஸோ இது வந்து அதில் தான் ஃபுல்லாக கால்சியம் அதில் இருக்கும். நம்ம கால்சியம் எடுத்துக்கிறோம்லே சாப்பாடு, அந்த கால்சியம் எதுக்கு தேவைன்னா அந்த எலும்பு வளர்ச்சிக்கும் பல் வளர்ச்சிக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. அது இல்லாமல் இந்த முடி வளர்ச்சிக்கும் ரொம்ப நல்லது கால்சியம். இப்போ இது ஒன்று கேட்டிங்கன்னா, அந்த கால்சியத்தை எதில் சொல்லுங்கள் டாக்டர்னு நீங்கள் உங்கள் மனசு சொல்லும். அதனால சொல்கிறேன், முட்டைக்கோஸ் காலிஃப்ளவர் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிறங்க, பசும்பால் வந்து நிறைய எடுத்துக்கிறங்க. இது எடுத்துக்கிட்டால இந்த கால்சியம் ரிச் ஃபுட்டு உங்களுக்கு கிடைச்சிடும். இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் சொன்னோம் இல்லையா, இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் வந்து பிரிட்டில்னஸ் ஆஃப் தி போன், அவங்க வந்து இதை பண்ணக்கூடாது. அடுத்து ரொம்ப ஏஜ்டு பீப்புள் இருக்காங்க இல்லையா, அவங்களும் பண்ணக்கூடாது. அப்போ வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனை வரும். அதனால் அப்படி பண்ணால் கூட அந்த என்ன சொல்கிறது, அந்த மாத்திரை அளவு மிக குறைவாக இருக்க வேண்டும். ஸோ அது மாதிரி பண்ணுறப்போ உங்களுக்கு நல்ல டெஃபினட்டாக அந்த குதிகால் வலி சரியாக போயிடும். இந்த குதிகால் வலியை வந்து மேனேஜ் பண்ணுறது ரொம்ப, ஏன்னா நிறைய பேர் எனக்கு வர்றவங்க இப்போ என்ன சொல்லுவாங்க, சார் படுத்து எழுந்திரிச்சேன் டாக்டர், என்னால் காலை வந்து ஊனவே முடியலை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒரு 5 நிமிஷம் அதை ப்ரெஷர் பண்ணி அது பண்ணி இது பண்ணி தான் போய் நம்ம கிச்சனுக்கு போக வேண்டியிருக்கு அப்படிலாம் சொல்கிறாங்க. இந்த எளிமையான உடற்பயிற்சியையும் இந்த உப்பு குத்தி வர்மத்தையும் பண்ணால் 100% உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். இதில் சரியில்லை, நான் வந்து உங்கள் ப்ரொஃபஷனலாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்கன்னா, எங்களுக்கு சென்னை சென்டர், பட்டுக்கோட்டை சென்டர், நெய்வேலி சென்டர் இருக்குது, அங்கே வந்து எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஸோ இது வந்து நீங்கள் ஒரு விளம்பரமாக நினைக்காதீங்க, உங்களுடைய சேவைக்காகவே நாங்கள் காத்திருக்கிறோம். நன்றி, வணக்கம், சந்திப்போம் அடுத்த காணொலியில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.